நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா போட்ட போர்டில் மண்டிட்டு இருக்காங்க பணிஞ்சிருக்கு வங்கதேசம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தை இப்படியே விடக்கூடாது, வங்கதேசத்தை ஒரேடி அடித்து நம்ம காலி பண்ணணும், அப்போ தான் வங்கதேசம் அடங்கும். ஷேக் ஹசீனா இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ இருக்கும் வங்கதேசம் முற்றிலும் இந்தியாவுக்கு எதிரானது, அதனால் நம்ம வங்கதேசத்தை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. மேலும் இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யும் வங்கதேசத்துக்கு ஒரே அடியில் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 5 நடவடிக்கை நம்ம எடுத்தோம்னா வங்கதேசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மனசு வைக்கணும், இந்தியா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு நாடு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஓமன் போயிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களே. யாரெல்லாம் அதில் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்களாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசம்பர் 17ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வங்கதேசத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்துக்கு முன்னாடி நடந்தது. தற்செயல் நிகழ்வு அல்ல அப்படின்னும் இது வங்கதேசத்தில் இந்தியாவுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் இறுதியில் அகற்றவும் நோக்கமாக கொண்ட நன்றாக திட்டமிடப்பட்ட யுத்தியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தற்போது காத்திருப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் வங்கதேசத்துடைய தற்போதைய அதிகார அமைப்பு இனி இந்தியாவை ஒரு நட்பு நாடாக பார்க்க விரும்பவில்லை அப்படிங்கிறத அடிப்படை யதார்த்தங்கள் சுட்டிக்காட்டுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தானை நோக்கி சித்தாந்த ரீதியாக சாய்ந்த இந்திய எதிர்ப்புகள் அதன் தொடக்கத்திலிருந்தே வங்கதேசத்தில் இருக்காங்க. ஆனாலும் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியின் போது இந்த எதிர்ப்புகள் கடுமையான நிர்வாக அரசியல் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்திய வங்கதேச உறவுகள் ஒரு முக்கிய கூட்டாண்மையை நோக்கி முன்னேறினாங்க, பாதுகாப்பு ஒத்துழைப்பும் வலுப்பெற்றது. ஆகஸ்ட் 2024 ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் நிலைமை வேகமாக மாறிச்சு. இந்தியாவுக்கு எதிரான உணர்வு படிப்படியாக அதிகரிச்சிச்சு. டாக்காவில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் மீது வன்முறை கும்பல் தாக்கியது. வரும் நாட்களில் இந்த நிலைமை அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதே போல இந்தியாவுடைய ராஜதந்திர நிறுவனங்கள் குறிவைக்கப்படுது அப்படின்னும் தற்போதைய யூனிஸ் நிர்வாகம் இந்த வன்முறை கும்பலை மறைமுகமாக பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுது. மேலும் பாகிஸ்தானும் சீனாவும் நீண்ட காலமாகவே வங்கதேசத்தில் தங்களுடைய பிடியை வலுப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தின் இந்தியாவுடனான வலுவான உறவுகளால் அவர்களுடைய முயற்சிகள் மட்டுப்படுத்தப்பட்டுச்சு. வங்கதேசத்தில் அமெரிக்காவுடைய ஆர்வம் வெளிப்படையாகவே தெரிந்த போது நிலைமை மாறுச்சு. அதுதான் ஜூலை ஆகஸ்ட் 2024 மாணவர் போராட்டங்கள் அப்படிங்கிற பெயரில் தொடங்கிய நிகழ்வுகள் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தது. இந்த முழு வளர்ச்சியிலையும் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய பங்கை புறக்கணிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க வெளியுறவு கொள்கை எந்திரத்துக்குள்ளே இருக்கும் எதிர்ப்புகள் ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சி மாற்றத்துக்கான சூழ்நிலைகளை உருவாக்குனாங்க. ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் அமெரிக்க நலன்களுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகத்தை முன்வைக்க முகமது யூனிஸ் அதிகார மையத்தில் அமர வைக்கப்பட்டார். கிளின்டன் அறக்கட்டளை, ஜார்ஜ் சோரஸ் போன்ற உலகளாவிய செல்வாக்குமிக்க வலையமைப்புகளுடன் யூனிஸ் நெருங்கிய உறவுகளை கொண்டிருந்தார். அவருடைய தலைமையின் கீழ் வங்கதேசம் இந்தியாவிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ள தொடங்கினாங்க. இப்போது வன்முறை கும்பலை பயன்படுத்தி அதே யுத்தியை மீண்டும் பயன்படுத்துகிறாங்க. வங்கதேச மாணவர் தலைவர் ஷெரீப் ஒஸ்மான் ஹாடியுடைய படுகொலை முயற்சிக்கு இந்தியாவை குறை கூறும் முயற்சியும் பொதுமக்களுடைய உணர்வை தூண்டி இந்தியாவுக்கு எதிரான வன்முறையை நியாயப்படுத்தும் இந்த சதியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. வங்கதேசம் அப்படிங்கிறது தற்போது அரசியல் உறுதியற்ற தன்மையை எதிர்கொள்கிறாங்க. பாதுகாப்பு அமைப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்கள் மீண்டும் தீவிரமாகி வர்றாங்க. அமெரிக்க டீப் ஸ்டேட் மற்றும் பாகிஸ்தானுடைய சுரண்டல் கொள்கைகளின் முக்கிய புறக்கணிப்பால் இந்த குழுக்கள் எல்லாம் தைரியம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான கதை இனி மறைக்கப்படவில்லை அப்படின்னும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் போட்டிக்கு வங்கதேசம் ஒரு திறந்தவெளி களமாக மாறியிருக்கு. அங்கதான் இந்தியாவுடைய நலன்கள் முறையாக சவால் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அண்டை நாட்டுடைய உள் விஷயம் மட்டுமல்ல, ஒரு தீவிரமான தேசிய பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவும் வங்கதேசமும் பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் திறந்த எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. வங்கதேசம் வடகிழக்கு இந்தியாவின் உயிர் நாடி. கடந்த காலங்களில் ஐஎஸ்ஐ தீவிரவாத வலையமைப்புகளுக்கு ஒரு பாரம்பரிய பாதையாக இருந்துட்டு வருது. அதே போல சட்டவிரோத ஊடுருவல், மக்கள் தொகை அழுத்தம், சிலிகுரி தாழ்வாரத்திற்கு அதாவது சிக்கன் கழுத்து இருக்குல்லையே அதுக்கு மறைமுக அச்சுறுத்தல் ஆகியவை உண்மையான கவலைகள் அப்படின்னு சொல்லலாம். வங்கதேசம் நீண்ட காலமாகவே முக்கிய ரீதியாக விரோதமாகவோ நிலையற்றதாகவோ இருந்தால் அது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை நேரடியாக பாதிக்கும். ஓகே, இந்த நிலையில தான் இதுக்கு மேலே நாம உஷாரா இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்தியா ஒரு ராஜதந்திர நிலைப்பாட்டை எடுத்து வங்கதேசத்தில் உள்நாட்டு அராஜகத்திற்கு விலை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவான செய்தியை அனுப்பணும்.
அதே போல வன்முறை, சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள், இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வெளிப்படையாக கண்டிக்கப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு முன்னணியில எல்லையில ஊடுருவலுக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை செயல்படுத்தணும். எல்லை பாதுகாப்பு படை, உளவுத்துறை அமைப்புகள் முழு எச்சரிக்கையுடன் வைக்கப்பட வேண்டும். ISI தீவிரவாத வலையமைப்புகளுடனான தொடர்புகளுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராஜதந்திரம் அப்படிங்கிறது யூனிஸ் நிர்வாகத்துடன் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. வங்கதேச இராணுவம், நிர்வாகம், சமூக தலைமை, எதிர்க்கட்சிகள் கூட இணையான உரையாடல்களை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சர்வதேச தளங்களில் இந்தியா ஒரு தெளிவான விளக்கத்தை பராமரிக்க வேண்டும். தெற்காசியாவில் சிறத்தன்மை அவர்களுடைய நலனுக்காகவா, அதாவது அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளிடம் இந்தியா கேள்விகளை கேட்க வேண்டும். இந்தியா உணர்ச்சி வசப்படவோ அல்லது உடனடியாக எதிர்வினையாற்றவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக அமைதியான மனதுடன் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் வங்கதேசத்தில் நடப்பது இந்தியாவுடைய புவிசார் அரசியல் இடத்தை பலவீனப்படுத்தும் முயற்சி, அதே தீவிரத்துடன் அதை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா மட்டும் தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணி நேர தாக்குதலுக்கு கூட வங்கதேசம் தாக்குப்பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் இருக்கும் மக்களை தூண்டி விட்டுட்டு வர்றாங்க. அதனால வங்கதேசத்துக்கு உடனடியாக பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வேளையில இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போட்ட போடு வங்கதேசம் அப்படியே பணிஞ்சிருக்காங்க, மண்டிட்டு இருக்காங்க. இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து தூதரகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை வங்கதேச போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. வங்கதேசத்துல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைஞ்சதிலிருந்து அந்த நாட்டுடன் இந்தியாவுக்கான சுமூக உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைக்க கோரி இந்தியாவை பல வழிகளில் வங்கதேசம் கோரிக்கையாகவும் மறைமுக மிரட்டலாகவும் எடுத்துட்டு வருது. இதனால 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேச அரசியல் தலைவர் ஒருவர் பேசிய சர்ச்சை பேச்சு குறித்து விளக்கம் கேட்டு வங்கதேச தூதர் முகமது முஸ்தாபிற்கு மத்திய அரசு சம்மன் அனுப்புறாங்க. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கதேசத்துல சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் குறித்து தீவிரவாத சக்திகளால் உருவாக்கப்படும் தவறான சித்தரிப்பை இந்தியா முழுமையாக நிராகரிக்குது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக இடைக்கால அரசு முழுமையான விசாரணை நடத்தவில்லை அப்படிங்கிறதும், இந்தியாவுடன் அர்த்தமுள்ள ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதும் துரதிர்ஷ்டவசமானது. வங்கதேச மக்களுடன் இந்தியா நெருங்கிய நட்புறவை கொண்டிருக்கு. இந்த உறவுகள் பல்வேறு வளர்ச்சி மற்றும் 2 நாட்டு மக்களுக்கு இடையிலான முன்னெடுப்புகள் மூலம் வலுப்படுத்தப்பட்டிருக்கு. வங்கதேசத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாக இந்தியா இருக்காங்க. தூதரக ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனாவை மீண்டும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி டாக்காவில் இருக்கும் இந்திய தூதரகம் நோக்கி அந்த நாட்டை சேர்ந்தவங்க பலர் பேரணியாக போயிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போட்டபடி சென்றாங்க. அவர்களை அந்த நாட்டுடைய போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தூதரகத்துக்கு கூடுதல் பாதுகாப்பையும் அளிச்சிருக்காங்க. தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் செல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதை நேரத்தை அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இதுதான் கடைசி வார்னிங். இதுக்கு மேலேயும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு இந்தியா கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா தவறான பாதையில் போகுது. இதை இந்தியா எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு எஸ்தோனியா சொல்லியிருக்காங்க. ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்குது. 2 நாடுகளும் பரஸ்பர தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. யுக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்றுவதில் ரஷ்ய அதிபர் புட்டின் பிடிவாதமாக இருந்துட்டு வர்றாரு. 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை எதுவும் கை கொடுக்கல. இந்த நிலையில தான் ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் அப்படின்னு ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கஸ் சாக்னா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீண்ட காலமாக சுறுசுறுப்பான பொருளாதார உறவுகளை கொண்ட ஒரு பெரிய நாடு இந்தியா. இந்தியா ரஷ்யாவின் மீது சில அழுத்தங்களை கொடுக்கலாம். யுக்ரைன் மற்றும் ஐரோப்பாவுக்கு எதிராகவும் ஐநா அரசியல் சாசனங்களுக்கு எதிராகவும் ரஷ்யா செயல்பட்டு வருது. இதை பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் இந்திய மக்கள் உலகெங்கும் எடுத்து சொல்ல முடியும். ரஷ்யா தவறான பாதையில் செல்வதை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இந்தியா கிட்ட அதிகம் இருக்கு. யுக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போலவே எஸ்தோனியாவும் சோவியத் யூனியன்ல இடம்பெற்றிருந்த 15 நாடுகளில் ஒன்று அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நாடு ஐரோப்பாவுடைய பால்டிக் கடல் பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. தற்போது எத்தியோப்பியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் ஓமன் சென்றிருக்காங்க. ஓமன் மன்னரும் பிரதமருமான சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கை சந்திச்சு பிரதமர் மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. சமூக வலைதளத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓமன்ல கிடைத்த இந்த அன்பான வரவேற்புக்கு நன்றி. இங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாசமும் உற்சாகமும் இந்தியாவிற்கும் ஓமனுக்கும் இடையிலான
மக்கள் உறவுகளை பிரதிபலிக்குது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் இன்னைக்கு கையெழுத்தாகிறது அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒப்பந்தம் வாயிலாக ஜவுளி, காலனி, ஆட்டோமொபைல், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.